Hi, this is Bharati, photo mentor, photo trainer and a professional photographer from Madurai. இன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் உள்ள ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லும்போது நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோஷாப் வந்து 2027 வந்து 3.1 வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். மேலே இருக்க லேயர் வந்து ஒயிட் பேலன்ஸ்க்காக வச்சுருக்கோம். கீழே லேயர் என்ன பண்ணியிருக்கோம், கிளாரிட்டி அண்டு டிஎஸ்க்காக வச்சுருக்கோம். இப்படி இருந்த படத்தை இப்படி வந்துட்டோம். நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அடோப் ஃபோட்டோஷாப்பை பொறுத்த மட்டும் ரா கன்வர்ஷன் இருக்குல்ல, அந்த ரா கன்வர்ஷனில் இருந்த விஷயங்கள் அப்புறம் அப்போ டேரெக்டாக ஃபோட்டோஷாப்புக்குள்ளே கொண்டு வராங்க. அது ஒரு அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, ரா கன்வர்ஷனில் இருக்கும்போது ராவில் எடுத்தால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் அது ஃபோட்டோஷாப்புக்குள்ள வந்துச்சுன்னா ஜேபக்கில் எடுத்தாலும் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து 2-3 விஷயம் பார்க்க போகிறோம். அதில் ப்ரைமரியாக பார்க்க போகிறது வந்து ஒயிட் பேலன்ஸ். ஒயிட் பேலன்ஸை பொறுத்த மட்டும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த ஒயிட் பேலன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ராவில் ஷூட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பட் இப்போ வந்து ஜேபக்கில் எடுத்தாலும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நம்ம டேரெக்டாக ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போயிடுவோம். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு க்ரீன் கலர் காஸ்ட் அதிகமாக உள்ளக்கூடிய ஒரு படத்தை எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிரே கார்டு பக்கத்தில் வச்சு 18% கிரே கார்டு பக்கத்தில் வச்சு ஃபோட்டோகிராஃப் எடுத்திருக்கேன். அப்படி எடுத்திருந்தால் என்ன செய்யணும், அப்படி கிரே கார்டு இல்லாட்டி என்ன செய்யணும் அப்படி ரெண்டுமே பார்க்க போகிறோம். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து லேயர் பண்ண, இந்த லேயர் பார்த்தீங்கன்னா இந்த லேயரோட பேலட் தான் இது பூராமே லேயர் பேலட்டு. அந்த லேயர் பேலட்டில் ரொம்ப முக்கியமாக என்னத்தை பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, கீழே உள்ள இந்த விஷயங்களே பர்டிகுலராக இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன கேட்டிங்கன்னா லேயர் வயா அப்படின்னு பேர். லேயர் வயா அப்படின்னு லேயர் வழியாக நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம். அப்போ என்னென்னா அது தனியாக ஒரு நியூ லேயராக வந்துடும். அதில் ஒரு மாஸ்க் வந்துடும். அப்போ எப்போல்லாம் ஒரு நியூ லேயராகவும் மாஸ்கோடு வருதோ அப்போ நம்ம என்ன அப்ளை பண்ணியிருக்கோமோ அதை எந்த ஏரியா குறிப்பிட்ட ஏரியாவுக்கு வேணுமா இல்லை ஃபுல்லாக வேணுமான்னு மாஸ்க் மூலமாக நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதான் இதில் உள்ள அட்வான்டேஜ். இந்த லேயர் வயா கிளிக் பண்ணுவோம். அதில் மேலே பார்த்திங்கன்னா கலர் அண்ட் வைப்ரன்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துக்குவோம். அந்த கலர் அண்ட் வைப்ரன்ஸ் எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் நமக்கு புதுசாக வந்துருச்சு. ப்ளஸ் வந்து என்ன இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு லேயரும் ஒரு மாஸ்க்கும் சேர்ந்து நமக்கு லேயருக்கு மேலே வந்துருச்சு. இந்த 2 தான் நமக்குள்ள ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா இந்த வந்துருக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணலாம், டிண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், வைப்ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம், சேச்சுரேஷன் கண்ட்ரோல் பண்ணலாம், இது பூரா கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ளஸ் இங்கே ஒரு பிக்கரும் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிக்கர் இருக்குல்ல, இந்த பிக்கரை நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். அப்போ பிக்கரை கையில் எடுத்துட்டேன். அந்த பிக்கர் வந்து சொல்லிங்களா, பிக்கர் எடுத்த அப்புறம் நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இந்த கிரே கார்டில் வச்சு கிளிக் பண்ணணும். ஏன்னா ஒயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. பட் கிரே கார்டில் வச்சு கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள் பாயிண்ட் சாம்பிள் இருக்கு இல்லையா, அதாவது நீங்கள் வந்து பாயிண்ட் சாம்பிளை வந்து ஒரு பிக்சலை எடுக்க போகிறீங்களா, இல்லாட்டி 3க்கு 3 உள்ள பிக்சல் எடுக்க போகிறீங்களா, 5க்கு 5 உள்ள பிக்சல் எடுக்க போகிறீங்க, ஆவரேஜ் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. அப்போ நம்ம வந்து ஒரு பிக்சல் எடுத்தோம்னா சம்டைம்ஸ் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் போய்ட்டு என்ன செய்கிறேன், உள்ளே போய்ட்டு மினிமம் 3/3 அல்லது 5/5 எடுத்துங்க. 3/3 நமக்கு போதும். 3/3 ஆவரேஜ் எடுத்துக்கிட்டேன். அப்போ அந்த பிக்சலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 3 பிக்சலுக்கு 3 பிக்சலுக்கு ஆவரேஜ் எடுத்துரும் இல்லையா. வெறுமனே என்ன பண்ணுறேன், இந்த கிரே கார்டு மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன். டன், ஒயிட் பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் இந்த ஓரத்தில் வச்சுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து பழசு, இது வந்து புதுசு. இந்த அளவுக்கு ஒயிட் பேலன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் டெம்பரேச்சர் வந்து -3 கொண்டு போயிருக்கு, டிண்ட்டை வந்து +35 கொண்டு போயிடுச்சு. இந்த ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணியிருக்கு, இந்த அளவுக்கு கலரை நம்ம கொண்டு வந்திருக்கு. ஒருவேளை இந்த கலர் எனக்கு இன்னும் பத்தலைங்க, இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யலாம், ரொம்ப சிம்பிள். இதில் என்ன கலர் கூட இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன் கூட இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்ன செய்கிறேன், கொஞ்சம் மெஜந்தா பக்கம் தள்ளிக்கிறேன். இந்த வாங்கி இது பிடிச்சிருந்துச்சா அதை வச்சுக்கோங்க. இது வந்து கண்ட்ரோலபிள். இப்போ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன், இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து பழசு, இது வந்து புதுசு. பார்த்தீங்களா, ஒரு கிளிக்கில் நம்ம கொண்டு வந்துட்டோம். பட் இது வந்து ஒரு லேயர் மாஸ்க்காக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ லேயர் மாஸ்க்காக இருக்கனால உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வேணால் பார்ஷியலாக நீங்கள் அப்ளை பண்ணால் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பண்ணியிருக்கோம், டேரெக்டாக கிரே கார்டை கிளிக் பண்ணியிருக்கோம். இந்த கிரே கார்டை வச்சு படம் எடுக்கலாங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்குன்னு வந்திருக்கு புது லேயரு. அந்த லேயரில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் இருக்குல்ல, இது வந்து தம்ப்நெயில், இது வந்து மாஸ்க், 2ஆக பிரிச்சுக்கலாம். இதை இப்போ அந்த தம்ப்நெயில் இருக்கு இல்லையா, அந்த தம்ப்நெயிலை வச்சு டபுள் கிளிக் பண்ணுறேன். எங்கே விட்டனோ அதே இடத்துல ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ணுறேன், அதே பிக்கர் திரும்பி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த படத்தை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு இந்த படத்தில் ஒயிட் எது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதில் வச்சு கிளிக் பண்ணோம். இப்போ நான் கண்ணு கருவிலியை ஒட்டி இருக்கக்கூடிய வெள்ளை வெளி இருக்கு இல்லையா, அதை நான் வந்து ஒயிட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். அதனால் அந்த வெள்ளை வெளி இருக்குல்ல அதை வச்சு ஒரே ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, டன். இப்போ மினிமைஸ் பண்ணுறேன் பாருங்க. இப்போ ஒயிட் பேலன்ஸ் பண்ணிடுச்சு. அப்போ இப்போ பண்ணியிருக்கேன்னா -2ல் +47 பண்ணியிருக்கு. இந்த ஒயிட் பேலன்ஸ் பண்ணும்போது கண்ணில் பண்ணும்போது, அதே கிரே கார்டில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹியர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு கண்ணில் பண்ணுறது பெட்டராக தெரியுது பார்த்தீங்களா. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள், கண்ணில் வச்சுட்டு சரி ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். இது பெட்டராக இருக்குது.
அப்போ உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கிரே கார்டு வைக்காமல் இருந்தீங்கன்னா டேரெக்டாக ஒயிட்லேயே கிளிக் பண்ணிக்கலாம். ஒயிட் பேலன்ஸ் பண்ண அப்புறமே இது வந்து தனி லேயராக வந்துடும். இப்போ இந்த உதாரணத்தை க்ளோஸ் பண்ணிடுவோம். இன்னொரு உதாரணம் எடுத்துக்குவோம். உங்களுக்கு காட்டுறதுக்காக இன்னும் 2 உதாரணம் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பியூர் ஃபுல் மெஜந்தா இருக்க மாதிரியும், ஒன்று வந்து க்ரீனிஷ் ஷெல்லில் இருக்க மாதிரி 2 உதாரணம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம், இந்த உதாரணம் இருக்குல்ல இதை பார்ப்போம். அப்போ என்ன பண்ண போகிறோம், திரும்பி லேயர் வையாக கலர் பேலன்ஸு அதில் உள்ள பிக்கர் எடுத்துறேன். இப்போ எல்லாமே 0ல் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், இதுதான் என்னோடய கிரே கார்டில் கிளிக் பண்ணுறேன். முடிஞ்சிச்சுங்க, ஒயிட் பேலன்ஸ் வந்துடுச்சுங்க. அப்போ இது பாருங்கள், இதை கண்ணை மூடுறேன். இது வந்து பழசு, இது வந்து புதுசு. இது வந்து பழசு, இது வந்து புதுசு. ஒருவேளை என்கிட்ட கிரே கார்டு இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு செய்கிறேன். படத்தை ஜூம் பண்ணிவிட்டு அவங்க கண்ணில் வச்சு கிளிக் பண்ணுறேன். டன், முடிஞ்சுங்க. இது வந்து என்னது, இது பழசு, இது புதுசு. அப்போ கிரே கார்டு வச்சுருந்தாலும் சரி வைக்காட்டியும் சரி நீங்கள் என்ன செய்யலாம், கரெக்டாக வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த உதாரணம் போயிடுவோம். இதில் பாருங்கள் ஃபுல் மெஜந்தாவாக இருக்குது, ரொம்ப கலர் காஸ்ட் இருக்குது. இது சரி பண்ணுமான்னு தெரியல, பார்த்துருவோம். லேயர் வையாக கலர் அண்ட் வைப்ரன்ஸ் போயிடும். போய்ட்டு என்ன செய்யலாம், பிக்கர் எடுத்துகிட்டு கிரே கார்டில் கிளிக் பண்ணோம். டன்னுங்க, முடிஞ்சு இல்லையா. இல்லைங்க கிரே கார்டை விட வேறு ட்ரை பண்ண நினைக்கிறீங்க, கிரே கார்டிலே ஒரு ஒயிட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்தளவுக்கு வந்திருக்கு கிரே கார்டில் ஒயிட்டு. வேணாங்க அவங்க கண்ணிலே பண்ணி பார்ப்போம் அப்படின்னா, இப்போ கண்ணில் கிளிக் பண்ணுறேன், வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு பக்கா வந்துருச்சு. எப்படி இதிலிருந்து இதுக்கு கொண்டு வந்துருச்சு. இதில் கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கலர் காஸ்ட் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நினச்சலாம், ரொம்ப சிம்பிளாக அந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் ப்ளூ இருக்க மாதிரியோ அல்லது கொஞ்சம் க்ரீனிஷ் ப்ளூ இருக்க மாதிரி இருக்குது. நான் க்ரீனை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன். கொஞ்சம் போல் மெச்சந்தை ஏற்றிக்கிறேன், கொஞ்சம் போல் ப்ளூ ஏற்றுறேன். இந்த பாருங்கள், இது எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னா இது நீங்கள் வச்சுக்கலாம். அப்போது இது வந்து பிஃபோரு, இது வந்து ஆஃப்டர். இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு கிளிக்கில் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு ஒயிட் பேலன்ஸாக கொண்டு தர முடியும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்து ஒரு உதாரணம் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிங்கன்னா, அதே அந்த லேயர் வயாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம எடுக்க போகிறோம்னா கிளாரிட்டி அண்டு டிஎஸ் இருக்குல்ல, அதை எடுக்க போகிறோம். 2வது இருக்கக்கூடிய கிளாரிட்டி அண்ட் டிஎஸ். ஸோ அந்த கிளாரிட்டி அண்ட் டிஎஸை கிளிக் பண்ணுறேன். ஒரு டயலாக் பாக்ஸ் நமக்கு வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடியது கிளாரிட்டி, கீழே இருக்கக்கூடிய டிஎஸ். டிஎஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பனி மிஸ்ட் இருக்குல்ல, மிஸ்ட்டு பனி அல்லது புகை இருக்கு இல்லையா, அதுக்கு யூஸ் ஆகும். நம்மளை பொறுத்த மட்டும் மிஸ்ட்டு பனியை விட புகை வந்து நிறைய இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சேலஞ்சு. ஸோ அந்த புகைக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, இதை கொஞ்சம் நகட்டி வச்சுக்கிறேன் காட்டுறதுக்காக. இப்போ அந்த டிஎஸ் இருக்குல்ல, அந்த டிஎஸ் நினச்சிறேன் கூட்டுறேன். பாருங்கள், அந்த பார்த்திங்களா, அந்த பனி எங்கே இருக்கோ அந்த பனி மட்டும் போயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த பக்கம் போனால் பனி எக்ஸ்ட்ரா வருது, கிளேர் எக்ஸ்ட்ரா வருது. இந்த பக்கம் போனால் பனி எக்ஸ்ட்ரா குறைஞ்சிச்சு. அப்போ குறையணுமா கூடணுமா, அது வந்து தனிப்பட்ட விருப்பம். சில பேருக்கு எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும்னு சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க இப்படி இருந்தால் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த பனியை குறைக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்தளவுக்கு குறைச்சா எனக்கு அந்த ப்ளூயிஷாக இருக்குது பார்த்திங்களா, ஒரு பஞ்ச் இருக்குல்ல அந்த படத்தில், அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து பழசு, இது வந்து புதுசு. ஆனால் இது வந்து எங்கே அப்ளை ஆகிருக்கு, இந்த முழு படத்துலையும் அப்ளை ஆகிருக்கு. எங்கே, இந்த இடத்துலையும் அப்ளை ஆகிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அப்ளை ஆகிருக்கு. ஒருவேளை எனக்கு அந்த இடத்துல அப்ளை ஆக வேண்டிய அவசியம் இல்லை, கீழே மட்டும் எனக்கு மேலே ஸ்கையில் மட்டும் போகுதுன்னு நினச்சிங்கன்னா, நான் மாஸ்க்கை எனேபிள் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், ப்ரஷ்ஷு சைஸ் கொஞ்சம் பெருசாகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், கீழே அப்புறம் மாஸ்க் பண்ணிடுறேன். எந்த இடத்த பனி இருக்கு இல்லையா, அதை அப்புறம் மாஸ்க் பண்ணிடுறேன். இந்த கீழே ஆறு இருக்கு இல்லையா, வெயில் பட்டாடா, அதை மாஸ்க் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இது பிஃபோரு, இது ஆஃப்டர். எங்கே நமக்கு வேணுமோ அங்கே மட்டும் நமக்கு அப்ளை ஆச்சு. இப்படி இருந்த ஒரு படத்தை இப்படி கொண்டு வந்துட்டோம் இல்லையா. ஸோ இப்படி இருந்த ஒரு படத்தை நம்ம இப்படி கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்தளவு ஈஸியாக இந்த டிஎஸில் பண்ணிக்கலாம். இதுவும் தனி லேயராக வந்துடும், நீங்கள் மாஸ்க் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 1 இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ ஒரு படம் எடுத்துருக்கேங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா டிஎஸும் அப்ளை பண்ண வேண்டியிருக்கு, எனக்கு கிளாரிட்டி அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டுமே இந்த படத்தை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது, ஒயிட் பேலன்ஸ் மாதிரி இருக்குது, ஹேஸ் இருக்குது, ஒரு மாதிரி புகை படைஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஹேஸ் இருக்குது. இப்போ 3யுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், திரும்பியும் அதே லேயர் வயாக போயிட்டு கிளாரிட்டி அண்ட் டிஹேஸ் கிளிக் பண்ணிக்குவோம். இந்த இருக்குது அந்த டூவில். இப்போ நினச்சிறேன், ஃபஸ்ட்டு டிஹேஸை மட்டும் கொஞ்சம் கூட்டுறேன். இந்த படத்தில் பஞ்ச் வருதான் பாருங்கள், வந்துருச்சா. இப்போ டிஹேஸை கூட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக படம் வந்து ஒரு பஞ்ச் வருது பாருங்கள். ஸோ இந்தளவு டிஹேஸை கூட்டிக்கிறேன். கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுது, கொஞ்சம் கிளாரிட்டியும் கூட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க, 2 வேலை தான் பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ டெக்ஸ்டர்ஸ் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது பழசு, இது புதுசு.
அப்போ அதில் பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற பேட்டர்னு டெக்ஸ்சர் பாருங்கள், இந்த செயினில் இருக்கிற டீட்டெயில்ஸ் பாருங்கள், இவங்க ஃபேஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் பாருங்கள். இந்த அளவுக்கு பக்காவாக நம்ம கொண்டு வச்சோம் இங்கே ஒரே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக. அப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன தேவைப்படுது, ஒயிட் பேலன்ஸ் தேவைப்படுது. அப்போ என்ன செய்யலாம், திரும்பியும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே லேயர் வாயாக போய் இப்போ கலர் அண்ட் ஒயிட் பேலன்ஸ் போயிடுறேன், கலர் அண்ட் வைப்ரன்ஸ் போயிடுறேன். இப்போ ஒயிட் பேலன்ஸ் பிக்கர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே நமக்கு ஒயிட் எங்கே இருக்குது, ஒன்று ஸ்க்ரீனில் இருக்க ஒயிட் எடுக்கணும், இல்லாட்டா அவங்க கண்ணில் இருக்க ஒயிட் எடுக்கணும். நான் என்ன செய்கிறேன், ஜூம் பண்ணிவிட்டு கண்ணில் இருக்க ஒயிட்டே கிளிக் பண்ணிடுறேன். டன்ங்க. அப்போ இங்கே பாருங்கள், 2 லேயர் வச்சுருக்கோம். மேலே இருக்க லேயர் வந்து ஒயிட் பேலன்ஸ்க்காக வச்சுருக்கோம், கீழே லேயர் என்ன பண்ணியிருக்கோம், கிளாரிட்டி அண்டு டிஎஸ்க்காக வச்சுருக்கோம். இப்படி இருந்த படத்தை இப்படி கொண்டு வந்துட்டோம். பாருங்கள், இப்படி இருந்த படத்தை இப்படி கொண்டு வந்துட்டோம். ஸோ வெறும் கிளிக்கில் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. இதில் வந்து எனக்கு வந்து பார்ஷியலாக இருந்தால் போதுங்க. எனக்கு இந்த பக்கம் வந்து இந்த படத்தில் சம்டைம்ஸ் வந்து எனக்கு லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ டிஎஸ் அப்ளை பண்ண வேணாம், எனக்கு வந்து அந்த ஹீஸ் இருந்தால் பிடிச்சிருக்கு அப்படின்னு சேனஸ்லாம். இதில் வந்து கீழே இது வந்து ஒயிட் பேலன்ஸ்க்காக உள்ள லேயரு, இது வந்து டிஎஸ்க்காக உள்ள லேயரு. நான் டிஎஸோட மாஸ்க் எனேபிள் பண்ணிவிட்டேன்னு சொல்கிறேன். அதேமாதிரி ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய ப்ரஷ் எடுத்துகிட்டு இதை மட்டும் அழிச்சு விட்றேன். சரியா பச்சா. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், லெஃப்ட் சைடில் எனக்கு ஒரிஜினல் பிரைட் கொண்டு வந்துட்டேன், ரைட் சைடில் மட்டும் டிஎஸ்சியும் கிளாரிட்டி அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படி வேண்டாம் அப்படின்னு வச்சுன்னா அதை அண்டு பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரைட் சைடில் கொஞ்சம் அழிச்சு விட்றேன். இந்த இப்போ பாருங்கள், இந்த பார்த்தீங்களா, இது பழசு, இது புதுசு. அப்போ பார்ஷியாக உங்களுக்கு எந்த இடத்துல இது வேணும்னு நினைக்கலாம், அந்த இடத்துல நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு சப்ஜெக்டில் மட்டும் பேக்ரவுண்டில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும், இல்லை சப்ஜெக்டில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக என்ன செய்யலாம், இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக செலக்ட் சப்ஜெக்ட்டோ அல்லது ரிமூவ் பேக்ரவுண்டோ கொடுங்க. இப்போ நான் செலக்ட் சப்ஜெக்ட் கொடுக்குறேன். இப்போ சப்ஜெக்ட் செலக்ட் ஆகிரும். இப்போ சப்ஜெக்ட் செலக்ட் ஆகிடுச்சு. நான் என்ன செய்கிறேன், கிளாரிட்டி அண்ட் டிஎஸ் இருக்குல்ல, அந்த மாஸ்க்கை எனேபிள் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் பிளாக்கை ஃபில்அப் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா, இப்போ என்ன பண்ணியிருக்கு, அந்த பொண்ணு மேலே அப்ளை ஆகலை, பேக்ரவுண்டில் மட்டும் அப்ளை ஆகிருக்கு. அந்த மாஸ்க்கை எனேபிள் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஐ போட்டோன்னா இன்வெர்ட் ஆயிரும். இப்போ பொண்ணு மேலே மட்டும் அப்ளை ஆகிருக்கு, பேக்ரவுண்டில் அப்ளை ஆகலை. இங்கே பாருங்கள், இது வந்து இது ஒரிஜினலு, இது இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது பொண்ணு மேலே மட்டும் அப்ளை ஆகிருக்கா. அப்போ உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் மாற்றிக்க முடியும். ஏன்னா எல்லாமே வந்து மாஸ்க்காக வந்து எனேபிள் ஆகிறனால. ஒருவேளை இதில் ஒப்பாசிட்டியை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யலாம், இதில் போய் ஒப்பாசிட்டி நீங்கள் குறைச்சிக்கலாம். ரெண்டுலேயுமே இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒப்பாசிட்டியை குறைச்சிக்கலாம். ஒரு 3வது உதாரணம் பார்த்துருவோம். இப்போ நம்ம டிஜிட்டல் கேமரா எடுக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு சின்ன பஞ்ச், அது நெகட்டிவ் எல்லாம் எடுத்ததுக்கும் டிஜிட்டல் எடுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, டிஜிட்டல் எடுக்க கொஞ்சம் முழுன்னு இருக்கும், அதில் கிரெயின்ஸே இருக்காது. நெகட்டிவ் பொறுத்த மட்டும் கிரெயின்ஸால் ஆனது தான் வந்து ஒரு படம். டிஜிட்டல் கேமரா பார்த்த மட்டும் பிக்சல் ஆனது ஒரு படம். ஸோ அந்த கிரெயின்ஸ் இல்லாதனாலேயே ஒரு சின்ன பஞ்ச் மிஸ் ஆகும். நம்ம சினிமாட்டிக் வீடியோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சினிமாட்டிக் வீடியோவிலே பார்த்திங்கன்னா அந்த கிரெயினியாக இருக்கக்கூடிய அந்த மூவியை பார்க்கும்போது தான் அந்த நமக்கு இம்பேக்ட் கிடைக்கும், மூவி பார்க்குற இம்பேக்ட் கிடைக்கும். இப்போ இருக்கிற டிஜிட்டல் மீடியா அந்த கிரெயின்ஸே வராது. அந்த கிரெயின்ஸை கொண்டு வர முடியுமான்னா கொண்டு வர முடியும். எப்படின்னு பார்ப்போம். இப்போ அந்த கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ முழுன்னு எனக்கு தெரியல, பிக்சலேஷனே இல்லாமல் ஐ மீன் கிரெயின்ஸே இல்லாமல் முழுன்னு இருக்கு இல்லையா, அந்த முழுன்னு இருக்க தன்மையாக அந்த முழுன்னு இருக்க தன்மை வந்து டிஜிட்டலோட கேரக்டர் இல்லையா. அப்போ என்ன செய்யலாம், திரும்பி அதே லேயர் வேயாக போவோம். 3வது டூல் தான் வந்து அந்த கிரெயின். இது புதுசாக வந்துருக்கு கிரெயினை கிளிக் பண்ணுவோம். இந்த கிரெயினை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டயலாக் பாக்ஸ் வந்துருக்கு. அதில் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை கூட்டுறேன். அப்போ தான் எனக்கு மற்ற 2 எனேபிள் ஆகும். சும்மா கூட்டியிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. அப்போ 2வது இருக்குது சைஸு, 3வது இருக்குது வந்து ரஃப்னஸ். இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த 3 ஆப்ஷனை பார்க்குறதா என்ன செய்யணும், நம்ம ஜூம் பண்ணால் தான் பார்க்க முடியும். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், கிரெயின்ஸ் அப்ளை ஆகிருக்கு. இவ்வளோ கிரெயின்ஸ் அப்ளை ஆக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அப்போ என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் கிரெயின்ஸை கொஞ்சம் குறைச்சிக்குவோம். அதுச்சாங்க. இப்போ சைஸ், இது வந்து சைஸு. இப்போ பாருங்கள், சின்ன சைஸ் கிரெயின்ஸ் இருக்கா, புள்ளியே இது சைஸ் இப்போ பெருசாக பாருங்கள், பெருசாகுதா. அப்போ எவ்வளோ பெருசு, இந்த படத்துக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு கிரெயின்ஸ் வச்சுக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அவ்வளோ அமௌண்ட் வச்சுக்கோங்க. இந்த ரஃப்னஸுக்கு என்ன கேட்டிங்கன்னா, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்போ ரஃப்னஸை கூட்டுறேன் பாருங்கள், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். அதை பார்த்தீங்களா, இப்படி கொண்டு போய் ஷேர்ப்பாக இருக்கும், தெரியுதா. அப்போது இந்த 3ஐயும் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான அமௌண்ட் வரும். நான் என்ன செய்கிறேன், இவ்வளோ எனக்கு வேண்டாம், கொஞ்சம் மூலம் இருந்தாலும் எனக்கு போதும் இல்லையா. ஸோ ரஃப்னஸ் மட்டும் கொஞ்சம் கூட்டிக்கிட்டு இந்தளவு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் என்ன செய்கிறேன், பர்பஸாக இதில் கிரெயின்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்கும்போது தெரியாது, இதை ஜூம் பண்ணால் தான் தெரியும். இந்த பாருங்கள், தெரியுதா, கிரெயின்ஸ் வந்திருக்கா. இப்போ பார்க்கும்போது இது ஃபில்மில் எடுத்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் வரும். அதுக்காக தான் இந்த கிரெயின்ஸை. இப்போதைக்கு நான் ஓகே கொடுத்துட்றேன். அப்போ என்ன பண்ணுறேன்,
டிஜிட்டல் கேமரா எடுத்ததை ஃபில்மில் எடுத்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் கொண்டு வந்துட்டேன். பட் இது எந்த இடத்துல யூஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, பழைய படத்தை நம்ம கட் பண்ணி பேக்ரவுண்டு யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். பேக்ரவுண்டு என்ன சொன்னால் டேரெக்டாக ஃபில் பண்ணுவோம், ஃபில் பண்ணுவோம், கலர் ஃபில் பண்ணுவோம் இல்லையா. அப்போ அந்த படத்து மேலே பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸ் இருக்கும், பேக்ரவுண்டில் கிரெயின்ஸ் இருக்காது. அப்போ பேக்ரவுண்டை மட்டும் செலக்ட் பண்ணி கூட நீங்கள் கிரெயின்ஸை போட்டு என்ன சொல்லலாம், மேட்ச் பண்ணிக்கலாம், படத்தையும் அந்த பேக்ரவுண்டையும் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கிரெயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரெயின்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டோம். எனக்கு இவ்வளோ வேணாங்க, கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மியாக வேணும், அப்போ தான் எனக்கு பிளெண்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யலாம், இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லில் போய் கொஞ்சம் இதை குறைச்சிக்கலாம். அதுங்களா பிளெண்ட் ஆகிடுச்சு. அப்போது இப்போ பாருங்கள் அப்ரப்டாக தெரியுது, இப்போ பிளெண்ட் ஆகுது பாருங்கள், பிளெண்ட் ஆகிடுச்சு, இவ்வளோ இருக்கட்டும். அப்போ இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபில்மில் எடுத்த லுக் நமக்கு வந்துடும். ஸோ இந்த 3 டூலுமே வந்து இப்போ ஃபோட்டோஷாப்பில் புதுசுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்க வைங்க, லைக் பண்ணுங்கள், மேலும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.